ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாவசு வருடமானது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். பிறக்கின்ற பொழுது குரு 2ல இருக்கிறதுனால நல்ல மாற்றங்களோட தாங்க இந்த வருஷம் உங்களுக்கு பிறக்க போகுது. விரயத்துல சனீஸ்வரன் இருந்தாலும், உங்களுக்கு 7.5 நாட்டு சனீஸ்வரன் ஆரம்பத்துல இருந்தாலும் நீங்க கவலையே பட வேண்டாம். எந்த விரயமாக இருந்தாலும் 2ல இருக்கக்கூடிய குருவானவர் உங்களுக்கு மே மாசம் வரைக்கும் காசு கொடுக்க போறது அப்படின்றதுனால எதுவுமே ஒரு சுப விரயமாகவே மாறும். ஸோ நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ராகு கேதுக்களுமே ஒரு நல்ல நிலைப்பாட்டுக்குள்ள வரப்போறாங்க. அதுலயும் உங்களுக்கு ராகு 11வது இடமான லாபஸ்தானத்துக்கு வரதுனாலையும் 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்துக்கு வரதுனாலையும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இரக்கங்களை கொடுக்க போறது கிடையாதுங்க. ஏற்றங்கள் நிறைய இருக்கு. இந்த வருஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு கையில காசு வந்துதான் செலவாகும். காசு இல்லாம செலவு பண்ணக்கூடிய நிலையானது இந்த வருடம் உங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் யாருக்கெல்லாம் மீனத்துல கேது இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சனீஸ்வரன் அங்க இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த வருடம் தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு தேக்க நிலை ஏற்படதான் செய்யும். அதே மாதிரி சிம்மத்துல சனீஸ்வரன் இருக்கிற கூடியவர்களுக்கும் ஒரு தேக்க நிலை கண்டிப்பாக இந்த வருடம் ஏற்பட செய்யும். அதனால மனம் தளர்ந்து போகாம எந்த அளவுக்கு நீங்க முயற்சிகளை அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகின்றது. ஸோ பிறக்கின்ற இந்த வருஷத்துல நீங்க நிறைய மாற்றங்களையும் வீடு இடமாற்றங்களையும் பார்க்க போறீங்க. அதே மாதிரி வேலையில சில நேரங்கள்ல இடமாற்றங்கள் ஏற்படும். கொஞ்சம் பிடிக்காத இடமாற்றமாகவும் இருக்குங்க. இதையும் நீங்க சகிச்சுக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 2.5 வருஷம் தள்ளிட்டீங்கன்னா போறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது. இந்த வருடம் எதுலேயும் கொஞ்சம் கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா போருங்க. ரொம்ப பெருசா நீங்க பயப்படக்கூடிய நிலையிலலாம் இந்த வருஷம் உங்களுக்கு இல்லை. எங்கெங்க 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு, குரு பகவான் 3க்கு போறாரு, எது போனாலுங்க உங்களுடைய முயற்சிகள் இந்த வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். 3ல் குரு போகும் பொழுதுதான் துரியோதனன் படை மாண்டதுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. பழமொழின்னு இல்லை, இதுதான் உண்மை. இருந்தா கூட உங்களுடைய குடும்பத்தாருக்கு உங்களால கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் உங்களுடைய வழிபாடானது அதை மாற்றும். அதனால இந்த வருஷம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு முருகனை போய் வழிபட முடியுமோ, இந்த முருகன் அந்த முருகன் இல்லைங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகனை நீங்க டெய்லி போய் வழிபாடு பண்ணினா கூட போரும். இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 7.5 சனீஸ்வர காலம் ஓடுறதுனால விநாயகர் வழிபாடு பண்றதும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றதும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். பெரிய லெவல்ல உங்களுக்கு பாதிப்புகள் இந்த விசுவாவசு வருடத்துல இருக்க போறதில்ல. ஆனாலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது ஒண்ணு மட்டும் நீங்க கவனத்துல பாத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் மேஷ ராசியில குழந்தைகள் இருக்கோ அவங்க மேல ஒரு பார்வை வைக்கிறது நல்லது. வேற எதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு பிரச்சனையை கொடுக்கறதோ அதுவோ இதுவோ இல்லை. வாராக்கடன்கள் வசூலாகக்கூடிய நிலை இந்த வருடம் உங்களுக்கு இருக்குங்க. இது வரைக்கும் இந்த காசு வரவே வராதுன்னு நீங்க விட்ட காசு கூட வந்துடும். இளைய சகோதரங்களால, அது தம்பியா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் அவங்களால உங்களுக்கு வீண் செலவுகளும் அலைச்சல்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. லாபஸ்தானத்துல வரக்கூடிய ராகுவானவர் நிறைய லாபத்தை அள்ளி கொடுத்தாலும் கொஞ்சம் செலவுகளையும் கொடுப்பாரு. அது குழந்தைகளால் ஏற்படக்கூடிய செலவுகளாக இருக்கும். அவங்களுக்காக நீங்க சேமிக்கிற நிலைக்கு நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த செலவுகள் கட்டுக்குள்ள அடங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 11ஆம் இடத்தின் ராகுவானவர் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற நிலைக்கு ஏற்ப உங்களுக்கு பழைய பொருட்கள் எல்லாத்தையும் புதுசா மாத்துறதுக்கான தன்மைகளை இந்த வருஷம் கொடுக்க போறாரு. கார்னா பழைய காரை நீங்க வித்துட்டு புது கார் வாங்குவீங்க. கண்டிப்பாக இடமாற்றம் இருக்கிறதுனால சிலர் இருக்கிற வீடை விற்கிறதோ இல்லை அப்படின்னா வாடகைக்கு விட்டுட்டோ வேற ஒரு புது வீடு வாங்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், இந்த வருடம் உங்களுக்கு சுப விரயம் அதிகமாக இருக்கிறது. சனீஸ்வர பகவான் 12ல இருக்கிறாரு. 10, 11க்கு அதிபதி 12ல போய் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால எதையும் நீங்க சுப விரயமாக முன்கூட்டியே திட்டமிட்டு செயலாற்றினால் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் மிகப்பெரிய ஏற்றங்களையும், மறுதாரம் செய்யக்கூடிய எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நல்லபடியாக மறுதாரம் ஏற்படக்கூடிய நிலைப்பாட்டையும் கொண்டு இந்த வருடமானது உங்களுக்கு இருக்க போகிறது. வழிபாடு என்பது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு முருகனை வழிபாடு செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய குறைகளும் கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகி ஓடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எல்லாமே பொது பலன் தான். உங்களுடைய ஜனன ஜாதகத்துல கிரகங்கள் நிற்கின்ற நிலையை பொறுத்து இந்த
பலன்களானது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதற்கும் பிரசன்னம் மூலம் உங்களுக்கு பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.